மனிதனுடைய அறிவிக்கப்பட்ட மனிதனை ஆரோக்கியம் குழந்தைகள் என்னை படைத்து நிறைவனாக விளைவிப்பது என்பதை நினைவுபடுத்தி ஒரே இன்று ஓய்வு தரும் திருமதி குழந்தை அம்மா அவர்கள் இனிவரும் நாட்களிலும் இவர்கள் பணி சிறக்கவும் அவர்கள் குழந்தைகள் வாழ்வில் அவர்களை கருத்தாக வேண்டாம் என்று கூறிய அன்பு தெய்வமே, உலகில் உள்ள குழந்தைகள் அனைவரையும் பூங்காக சமர்ப்பிக்கின்றோம். நல்ல சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க காத்திருக்கும் இளைஞர் இளம் பெண்கள் தங்கள் எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ள தேவையான ஆதரவு பொழிய வேண்டும் என்று இறைவா உங்களை கொண்டாடுகிறோம். இயற்கையின் நாயகனே இறைவா, இயற்கையை நேசித்து அதனை காக்கும் பொறுப்புடன் ஒவ்வொருவரும் செயல்பட இறை விருப்பத்தை அறிந்து மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்படவும் வாழ்க்கையை நல்ல விதமான வாழ உமது அருள் ஆசீர்வாதங்களை நிறைவாக முடிய வேண்டும் என்று இறைவாக கொண்டாடுகின்றோம். இதய காணிக்கை காணிக்கை இறை மனித உறவில் சின்னமா அன்பின் காணிக்கை ஏகங்கள் கூடிடவே வான்மழை ஏகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே ஒரு
Allah
தேவன் கோவில் மணியோசை கீதமாகுமே, அதை கேட்கும் போது இந்த நாதம் வந்து சேருமே. தேவன் கோவில் மணியோசை கீதமாகுமே, அதை கேட்கும் போது இந்த நாதம் வந்து சேருமே. கண்ணீர் பெருக வேண்டும் போது கவலை தீருமே, கண்ணீர் பெருக வேண்டும் போது கவலை தீருமே. பொன்மாலை பொழுது, இது ஒரு பொன்மாலை பொழுது, வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள். இது ஒரு பொன்மாலை பொழுது. ஆயிரம் நிறங்கள் ஜாலமிடும், ராத்திரி வாசலில் கோலமிடும். ஆயிரம் நிறங்கள் ஜாலமிடும், ராத்திரி வாசலில் கோலமிடும். வானம் இரவுக்கு பாலமிடும், பாடும் பறவைகள் தாளமிடும். பூமரங்கள் சாமரங்கள் வீசாத, இது ஒரு பொன்மாலை பொழுது. வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள். இது ஒரு பொன்மாலை பொழுது. ஆனந்த ரோஜா பூக்களை பாரு நம் வீட்டு வாசலில். ஆனந்த ரோஜா பூக்களை பாரு நம் வீட்டு வாசலில். ஆரம்பமாச்சு சந்தோஷ கீதம் நெஞ்செங்கும் வானவில். எங்கள் வானில் புதிதாய் ரெண்டு நிலவு தோன்றும் நேரம், மழலை பேச்சை கேட்டால் போதும் வாழ்க்கை இன்பமாகும். அழகத்திருக்கோயில் மணி போல ஒளி கேட்கும் நமது வீட்டில். மதுரை நகர் கண்ட தமிழ் கூட எங்கும் மயங்கும் நமது பாட்டி. ஆனந்த ரோஜா பூக்களை பாரு நம் வீட்டு வாசலில். ஆரம்பமாச்சு சந்தோஷ கீதம் நெஞ்செங்கும் வானவில். முல்லை மலர்
வந்து பிறப்பானே எங்கள் வீடு கோகுலம் இமை போல காக்கும் முந்தன் அருகினிலே நிழலாக வாழ்ந்தால் போதும் உலகினிலே சந்தோஷ பூங்காற்று நம் வாழ்வில் ஓயாது. மதுரை மீனாட்சி திருக்கோலம் தங்கை உன்னில் பார்த்தேன். மனதை தாலாட்டும் சங்கீதம் உந்தன் பேச்சில் கேட்டேன். ஆனந்த ரோஜா பூக்களை பாரு நம் வீட்டு வாசலில். ஆரம்பமாச்சு சந்தோஷ கீதம் நெஞ்செங்கும் வானவில். புத்தம் புது முகம் காண 10 திங்கள் காத்திரு அத்தை மொழி சிரிப்போடு முத்தம் தர கேட்டிடு. தாய் மாமன் மார்பை முட்டும் கால்கள் எங்கே? தங்க காப்பு செய்து வைத்தேன் என் விழியே. மலையோர பூங்காற்று போலும் தன் தாலாட்டு வானம் கைகள் தொடும் தூரம்தான் நட்சத்திரங்கள் வரைப்போம். வாழ்க்கை என்பதொரு கார்காலம் சொட்ட சொட்ட நனைவோம். ஆனந்த ரோஜா பூக்களை பாரு நம் வீட்டு வாசலில். ஆரம்பமாச்சு சந்தோஷ கீதம் நெஞ்செங்கும் வானவில். எங்கள் வானில் புதிதாய் 2 நிலவு தோன்றும் நேரம் மழலை பேச்சை கேட்டால் போதும் வாழ்க்கை இன்பமாகும். அழக திருக்கோயில் மணி போல ஒளி கேட்கும் நமது வீட்டில். மதுரை நகர் கண்ட தமிழ் கூட இங்கு மயங்கும் நமது பாட்டில். இதோ இந்த நெஞ்சோடு ஒரே வீடுதான் ஒரே வீடு உள்ளதெல்லாம் நீ வாழத்தான் உயிர் தீயில் தீபம் ஏற்றினேன் என்னை கொண்டு எண்ணெய் ஊற்றினேன். இதோ இந்த நெஞ்சோடு ஒரே வீடுதான் ஒரே வீடு உள்ளதெல்லாம் நீ வாழத்தான் உயிர் தீயில் தீபம் ஏற்றினேன் என்னை கொண்டு எண்ணெய் ஊற்றினேன். பிரித்து இருபாதி செய்தே உனக்கு அதிலே சரி பாதி தந்தே. உனது உயிரில் சரி பாதி கொண்டேன் எனது உயிரில் முழுமையும் தந்தேன். ஒன்று முடியும் என்று விஞ்ஞானம் சொல்லும் நம் காதல் முடியாதென்று என் ஞானம் சொல்லும். காலங்கள் வாழும் காலமே நம் காதல் எல்லை வாழுமே. என் கைகள் உன்னில் நீளுவே இமைக்காமல் உன்னை ஆடுமே. கமப கமரி சனி ரீ 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 கமப கமரி சனி சா 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 சா.
gama pa gama ri sa ni ri 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 gama pa gama ri sa ni sa 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 பசனி ரீ 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 sa ri sa ga 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 sa ri sa sa ni sa pa ma pa gama ri ga sa ri ma pa gama ri ga sa ri gama ri ga pa ni ga ri sa. இதயம் திறந்து பூந்தோட்டம் செய்தால் இனிமேல் எனக்கு குடும்பத்தின் சார்பாக வருகிறவர்கள் என்று வரவேற்கிறோம். தந்தை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துறை பணி
நினைத்தாலே நெஞ்சம் பூரிக்கிறது. தன்னுடைய 60 வயதிலே 60 ஆண்டுகால வாழ்க்கை பயணத்திலே 2/3 பங்கை காவல்துறையில் பணியாற்றி மக்கள் சேவை புரிந்திருக்கிறார் என்னுடைய சகோதரர். 34 ஆண்டுகள் கல்வி பணி. ஏறக்குறைய இவரும் அதே போல இருவரும் இணைந்து 3/4 நூற்றாண்டு காலத்தை மக்கள் பணிக்காக செய்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே நெஞ்சம் மகிழ்ந்தது. அப்படி மக்கள் பணியாற்றி இன்று பணி நிறைவு பெற்று தம் வாழ்நாளினுடைய அடுத்த கட்டத்தை தொடங்கவிருக்கும் எங்களுடைய பாசமிகு அண்ணன் திரு ரெக்ஸ் உதவி ஆய்வாளர் திருமதி குழந்தையம்மாள் ஆசிரியை அவர்கள் இதுநாள் வரை தன்னுடைய வாழ்நாளில் மக்களுக்காக ஆற்றிய பணியை மட்டுமே நிறைவு செய்திருக்கிறார்கள். இன்னும் பல பணிகளை செய்ய காத்திருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வருகை தந்து இந்த விழாவை தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் மதிப்பிற்குரிய திரு கௌரவ் ஐயா அவர்களை எங்களது குடும்பத்தின் சார்பாக வரவேற்று அவர்களுக்கு எங்கள் மூத்த சகோதரர் திரு வின்சென்ட் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நான் ஆர்எஸ் மண்டலத்தில் பங்கு தந்தையாக பணியாற்றிய பொழுது இவர்கள் எல்லாரும் படித்த பிறகுதான் வேலையில் அமர்ந்தார்கள். இந்த 40 ஆண்டுகள் காவல்துறையிலும் 34 ஆண்டுகள் ஆசிரியர் பணியிலும் மிக சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிற இந்த அருமையான தம்பதியை இணைத்து பார்க்கிற பொழுது உண்மையிலேயே அகமகிழ்ந்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். இந்நாள் வரையிலும் இவர்களை அருமையான தம்பதிகளாக ஆண்டவர் ஆசீர்வதித்து நல்ல குடும்பத்தை உருவாக்கி இவர்கள் வழியாக பொது பணிகளில் அரசு பணிகளை சிறப்பாக செய்வதற்கு அருள் புரிந்த இறைவன் இந்நாளிலே இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரும் முன்பாக இறைவனை நோக்கி மன்றாடுகிறேன். எங்கள் அன்பு தந்தை இறைவா, முறிவுபடாத மன உறவினார் திருவாளர் ரெக்ஸ், திருமதி குழந்தையம்மாள் ஆகிய இவர்களை இணைத்து கடந்த 40 ஆண்டுகள் 34 ஆண்டுகள் அரசு பணிகளில் இவர்கள் சிறப்பாக பணியாற்ற இன்பத்திலும் துன்பத்திலும் இவர்கள் என்றும் மன ஒற்றுமையுடன் வாழ்ந்து வளரச் செய்துள்ளி ஆண்டவரே, இவர்களுக்கு அருமையான குழந்தைகளை கொடுத்து இந்த நல்ல குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு வருகின்ற கருணைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, பணி நிறைவு பெறுகின்ற இந்த நாளில் இங்கு குழுமி இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளோடு உமக்கு நன்றி கூறுகிறேன். இவர்களது அன்பை ஆசீர்வதியும், அந்த அன்பு இன்னும் சிறப்பாக செழித்து வளரவும், இவர்கள் இந்த சமுதாயத்திற்கும் திரு அவைக்கும் இடையே உள்ள நல்ல உறவை இன்னும் அதிகமாக எடுத்துக்காட்டவும், இவர்களுக்கு நீடிய ஆயுளை கொடுத்து ஆசீர்வதித்து பாதுகாக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று உண்மை வேண்டுகிறோம். என்னுடைய இருக்கிற எங்கள் அன்பு தந்தையை நீர் போற்றப்படுவீராக. உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் உன்னுடைய நிறைவேறுவது போல
முன்வையும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதும் போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமையும் தீமையிலிருந்து எங்களை உதவி தரணும். ஆமென். அன்பு ஆரோக்கிய தாயே, இந்த அன்பு பிள்ளைகளுக்காக உன் திருக்குமாரத்தில் தொடர்ந்து மன்றாடி இவர்களது வாழ்வு என்றும் அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த வாழ்வாக அமைய அருள் புரிய வந்தாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவங்களாக இருக்கிற என்பதற்காக இப்பொழுதும் எங்களை இறப்பி வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எல்லாம் என்ற இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி வந்து உங்களோடு தங்கியிருந்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை வழிநடத்தி என்றும் பாதுகாத்து அவருடைய அன்பும் அருளாலும் மகிழ்ச்சியால் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி. துணை கண்காணிப்பாளர் மற்றும் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள், ஆய்வாளர்கள், காவல்துறை நண்பர்கள், ஆசிரியர் பெருமக்கள், குடும்ப உறவுகள், குட்டீஸ் எல்லாருக்கும் மாலை நேரத்திலே உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகள். இந்த ஸ்டேட்டில் நான் இன்னும் ஒரு 38 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டேன். 39வது வருஷம் காலெடுத்து இருக்கேன். இந்த 39 வருடங்களில் எனக்கு அடிப்படையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் என்னை தட்டி கொடுத்து கொண்டு போவதுன்னு சொன்னால் அதில் முதல் மார்க்கிலிருந்து தான் நான் இருக்கோம். நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவேன், கோபமே வராது. இங்கே தேவக்கோட்டையிலிருந்து பணி மாறுதலாக இருந்திருக்க மீனாட்சி சுந்தரம் இன்ஸ்பெக்டர் வந்து இப்போ நான் இப்போது தமிழக முதல்வர் பாதுகாப்பு பணியில் இருக்கிறேன். அங்கே இவர் வந்தார், நம்ம தேவக்கோட்டையினுடைய முன்னாள் ஆய்வாளர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் அங்கே வந்து இப்போ அடிக்கடி டியூட்டிக்கு பார்ப்போம் வருவார். அப்போ மீட் பண்ணுவார். அவர் சொல்வார், ரெக்ஸ் வந்துட்டாருன்னா மொத்த போலீஸ் வந்துட்டதாக சொல்லுவார். அதே மாதிரி லாஸ்டா வந்தாலும் கடைசியா ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ரெக்ஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனா மொத்த வேலையை முடிச்சுட்டு தான் வெளியே போவாரு அப்படிங்கிற ஒரு தகவலையும் எனக்கு சொன்னார். அந்த பொறுப்பு வந்து ஒரு அடிப்படையில இருந்து அவர் எப்போதுமே லேட்டு தான். ஏன்னா நாங்கள் 2 பேரும் சென்னையில் தான் ஃபர்ஸ்ட் டியூட்டி பார்த்தோம். ஒரு டியூட்டி பார்க்கும்போது 6:30 மணிக்கு ரோடு வரணும்னா நான் 4:45 எழுந்து கிளம்பி
6:30 மணிக்கு போட்டோம்னா நான் 6:15 6:10 கிரவுண்டுக்கு போயிடுவேன். ஆனால் அவன் 6:15 ரோடுக்காகனா 7 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். 7 மணிக்கு எழுந்து 8:30 மணிக்கு வந்துடுவார் ஆஃபீஸுக்கு. ஆனால் நான் டியூட்டி முடிச்சு நைட் 7 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். ஆனால் டியூட்டி முடிச்சு மத்தியானம் 11:30 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன். என்ன டியூட்டி போடுவாங்க தெரியும் அவங்களுக்கு. ரெக்ஸா லேட்டாக வர்றாரு, ஆனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது என்னமோ அவனுக்குரிய அதிர்ஷ்டம் அவருக்கு அப்படி இருக்கு. காரணமாக அவருக்கு எவ்வளோ அதிர்ஷ்டம் வந்தாலும் அது தகுமான ஆள் தான் ஆகும். ஏன்னா நானே நிறைய விஷயங்களை அவருக்கு கற்றுட்ருக்கேன். நாங்கள் அண்ணன் தம்பி 5 பேர், எங்கள் பொம்பளை மொத்தம் 7 பேர் எங்கள் குடும்பத்தில். பல கஷ்டங்கள் சூழ்நிலைகள், படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை இருந்தும் கூட நாங்களாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து நானே காவல்துறையில் சேர மாட்டேன்னு தான் சொன்னேன். என்னுடைய இலக்கை பிஎஸ்எஃப் மிலிட்ரி போலீஸ் அந்த மாதிரி தான் விரும்பினேன். ஆனால் இரவோடு இரவாக என்னை கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுக்க வச்சு காவல்துறையில் சேர்த்தே ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி என்னை சேர்க்க வச்சேன். அது ரொம்ப அலம்பாடுபட்டேன். நான் காவல்துறையில் சேர்றது ஒரு கனவு கூட நினைக்கல நான். ஆனாலும் அது எல்லாம் கடவுளுடைய சித்தம். இந்த 38 வருடங்கள் நானும் பணி முடிச்சுட்டேன். அவர் என்னோட 2 வயசு சீனியர். அவர் 86 பேக்கு, நான் 88. அதனால் அவர் இன்னும் சொல்லப்போனால் நிறைய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவார். அதை என்னென்னலாம் பண்ணவே முடியாது. எல்லாருக்கூடையும் ரொம்ப லிங்க் வச்சுக்குவார், பேசுவார். தப்பு பண்ணால் கூட என்னடா அப்படின்னு கேட்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்களோட அண்ணன் தம்பி 5 பிள்ளைங்களும் சரி, தங்கச்சிங்க 2 பசங்களும் சரி, மொத்தமாகவே எல்லாருமே கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதத்தில் எல்லா பிள்ளைகளும், எங்கள் பிள்ளைங்க கூட எல்லாமே நல்லா செட்டுருக்கலாம். யாரும் குறைவானவர்களாக இல்லை. எங்கள் பிள்ளைங்க எல்லாமே ஹை சொசைட்டி, நல்லா படித்து நாங்கள் படிக்க நினைச்சு கூட படிக்க வைக்க முடியல எங்கள் அப்பா அம்மா சூழ்நிலைகள் அப்படி. ஆனால் இன்னைக்கு நாங்கள் அதோடைய படிப்பின் அருமையை தெரிந்து இன்னைக்கு எங்கள் பிள்ளைகள் நல்ல வழியில் தான் நடத்தி கொண்டு வரோம். இந்த ஃபாதர் பேசும்போது அந்த ஃபாதர் தான் எனக்கு கல்யாணமே பண்ணி வச்சார். அவர் கல்யாணம் பண்ணி வச்சு எங்கள் பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும்போது அது எனக்கு சந்தோஷம் தான் இருக்குது. இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் காவல்துறையில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஒரு சின்ன கதை, 2 நிமிஷம். ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு. திடீர்னு அந்த கப்பல் மூழ்கடிக்கப்படுகிறது. அப்போது அந்த கப்பல் கேப்டன் என்ன சொல்கிறோம்னா, எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கக்கூடிய படகுல தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் தப்பிச்சு போகிறாரு. கப்பல் கேப்டன் தன்னுடைய பிள்ளைங்க 2 பிள்ளைங்களோட ஓய்வோட நின்றுட்டு இருக்காரு. அப்போ கப்பல் உடையுது, வேறு வழியே இல்லை. அப்போது அந்த கப்பலுடைய கேப்டனும் அந்த மனைவியும் கடலில் மூழ்கிடுவாங்க. அப்போ தன்னுடைய பிள்ளைகளை ஒருத்தர் கொடுத்து இந்த பிள்ளைங்கள நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவங்க மூழ்கிடுறாங்க. அப்போது மீதி இருக்கவங்க அந்த படகுல ஒவ்வொருத்தராக வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு படகு தான், அதில் 6 பேர் தான் போகணும். ஆனால் அங்கே 9 பேர் இருக்கிறாங்க. வேறு வழியே இல்லை. அப்போ சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தர் 2 பேர் வாங்க, 9 பேர்லாம் போக முடியாது, 8 பேர் தான் போக முடியும் அப்படின்னு சொன்ன பிற்பாடு அவர் யோசிக்கிறாரு. நான் பரவாயில்ல, எனக்கு ஒருத்தர் பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. அந்த பொறுப்பு ஒப்படைச்ச பணி எனக்கு இருக்கிறதால இந்த 2 பிள்ளைகளையும் இங்கே காப்பாற்றணும்னு சொல்லி அந்த 2 பிள்ளைங்களை காப்பாற்றுறாரு. கடைசி அவர் வழி இல்லாமல் இவர் சாவு நிலைக்கு உட்படுறார். அவர் யாரும் கேட்டால் அவர் ரிட்டையர்டு போலீஸ். நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், காவல்துறை பணி என்பது மிக கடினமான பணி. உண்மையிலேயே நான் இந்த ஸ்டேஜில் நின்று பேசும்போது கூட இருக்க வருத்தமான கடினமான பணி தான். ஆனால் கடினத்தையும் நிறைவு செய்கிற பணி காவல்துறை பணி. ஆசிரியர் பெருமக்கள் நான் ஒன்றும் பல சொல்ல வரல. ஆசிரியர் பெருமக்கள் ஒரு மனுஷனை எவ்வளோ பெரிய இருந்தாலும் ஒரு மனுஷனை உருவாக்குறாங்க, இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் காவல்துறை பணி என்பது மிகவும் கொடூரமான பணி. அதை நிறைய நம்ம சாக்ரிஃபைஸ் நிறைய பண்ண முடியும். குடும்பத்தை சாக்ரிஃபைஸ். சார் இங்கே உட்காந்துருக்காங்கன்னா
அவங்களால வெளியில் சொல்ல முடியாத சூழ்நிலை கூட இருக்கும். சரி, ஒரு பணி நிறைவு நம்ம பண்ணித்தாங்கன்னு கூட உட்காந்துருக்கோம். அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, இன்னும் போய் அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால் என்னுடைய பணி, இந்த பணி செஞ்சுட்டு கிடப்பதான் என்னுடைய பணின்னு சொல்லி காவல்துறை நண்பர்கள் அவ்வளோ பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு சில தவறுகளால கெட்டது வரதான் செய்யுது. பரவாயில்ல, இந்த பணி நிறைவில் கலந்து கொள்ள வந்திருக்கிற இவ்வளவு கஷ்டத்திலையும் சூழ்நிலைகளையும் பல கடினமான நேரங்களிலும் கூட இங்கே வந்திருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய பணி செய்து கிடப்பது என்பதை உறுதி செய்து எங்கள் குடும்பத்தின் சார்பாக எங்கள் இருவரையும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காவல் பணி மற்றும் ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெறும் திரு ரெக்ஸ் அவர்களையும் திருமதி குழந்தையம்மாள் ரெக்ஸ் அவர்களையும் தேவகோட்டை தாலுகா வட்டம் சார்பாக வாழ்த்துகிறோம். ரெக்ஸாரை பற்றி சொல்லணும்னா ஒரு 1.5 வருஷமா அவரை தெரியும். என்ன சொன்னாலும் கோவப்பட மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஒர்க்கு சொல்லியிருந்தோம்னா அதை மறுத்து பேச மாட்டாங்க, கோபம் வராது. அடுத்த நிமிடமே நம்ம சிரிச்சுட்டு பேசிடுவாங்க. அந்த பண்பை வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி டியூட்டி சொன்னாலும் மறுக்க மாட்டாரு. முடியாட்டா கூட நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கோபம் வராது அவர்கிட்ட. எப்போதும் சிரிச்சுட்டே இருப்பாரு, சத்தம் போட்டா கூட சிரிச்சுட்டே இருப்பாரு. அதான் இந்த சிறப்பா இன்னைக்கு பணியில இருந்த ஓய்வு பெறுறாரு. அவரை மீண்டும் தேவகோட்டை உட்கோட்டம் சார்பாக வாழ்த்தி இந்த பணியின் ஓய்வு காலத்தை வந்து அவங்க குடும்பத்தோட சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துகிறோம். நன்றி. நன்றி சார். இந்த உச்சத்தை தொட்டவர்கள் அவர்களுடைய பணி சிறக்க வாழ்த்துகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு 40 years of service in police department அதை சிறப்பாக முடிச்சுட்டு ரிட்டையர் ஆகிற ரெக்ஸ் அவர்களுக்கும் 34 years of government service in teaching அது முடிச்சுட்டு ரிட்டையர் ஆகிற குழந்தையம்மாள் ரெக்ஸ் அவர்களுக்கும் தேவகோட்டை காவல்துறை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டை விட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை அதிகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு லீவு கிடைக்காது, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியாது, முக்கியமான நேரத்தில் தான் ஏதாவது ஒரு வேலை வந்துடும். ஸோ அதையெல்லாம் தாண்டி ஒரு 40 வருஷம் சர்வீஸ்ன்றது ஒரு நார்மலாக ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சர்வ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது இந்த காலத்தில். இந்த டைமில் ஒரு 40 years ஆஃப் மிலிட்டரி சர்வீஸ் 40 வருஷம் சிறப்பாக பணியாற்றிட்டு இன்னைக்கு ஓய்வு பெற இருக்காரு. இனிமேல் வந்து உங்களுக்கு இந்த டிஎஸ்ஆர் பிரச்சனை இல்லை, மைக்கு சட்டம் இல்லை, கான்கால் இல்லை, அதனால இனிமேல் இருக்கிறது தான் உங்களுக்கு ஃபேமிலி டைமு. ஸோ வருங்காலங்களில் இனிமேல் எல்லாமே உங்களோட ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த பப்ளிக் சர்வீஸ்க்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நிறையா பண்ணியிருக்கீங்க. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும்போது 2 பேருமே பப்ளிக் சர்வீஸ் பொதுமக்களுக்காக இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்க. இனிமேல் உங்களோட பர்சனல் டைம் அதெல்லாமே கொஞ்சம் ஹாப்பியாக இருங்க. அண்ட் வந்து இப்போ நான் வந்து ஒரு 5 months ஆகுது. ரெக்ஸ் எனக்கு ஒரு 5 months தெரியும். அது ஒரு வேலாயுதப்பட்டினம் ஸ்டேஷனில் ஒரு லைட் ஸ்டேஷன், ஒரு அமைதியான சூழ்நிலையில் இருக்க ஸ்டேஷன். ஸோ அதை சிறப்பாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி உங்களோட பர்சனல் லைஃப்பையும் இனிமேல் வருங்காலங்களில் நல்லா பண்ணுறதுக்கு தேவகோட்டை காவல்துறை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி சார். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னுடைய அண்ணனை பற்றி எல்லோரையும் விட நான் அதிகமாக பேச வேண்டும் கடமைப்பட்டிருக்கிறேன். இவர் கிடைத்த ஒரு வரம். இப்படிப்பட்ட ஒருவரை சகோதரப்பட்டதற்கு உண்மைக்குமே இறைவன் கொடுத்த வரமாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் எல்லோரையும் தன்னை சுயநலம் அல்லாமல் அவர் என்று பணியில் சேர்ந்தாரோ அன்றிலிருந்து அவருடைய தம்பிகளை தங்கைகளை எல்லோரையும் ஒரு உயர்ந்த இடத்திற்கு
உயர்த்த வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொருவரையும் அவர் சொல்லியிருக்கார். நான் வந்து நிறையா படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், படிக்க முடியல, தம்பி தங்களால் படிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு எல்லாம் சொல்லியே வளர்த்தேன். நீ பொறுத்து முடிச்சுட்டா அவனை இது படிக்க வைக்கிறேன், நீ டிகிரி முடிச்சுட்டா அவனை இது படிக்க வைக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஆசையை மட்டுமல்ல குடும்பத்தை 7 பேரையும் மூத்த சகோதரர்களுக்கான அண்ணன் இருக்கிறாங்க. ஆனால் இவர் முதலாக அரசு பணியை ஏற்றதால் அந்த வருமானத்தை வைத்து எல்லாரையும் ஒரு உச்ச நிலைக்கு இன்னைக்கு நாங்கள் எங்கள் சகோதரர் சொன்னது போல ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பதற்கு முழு காரணம் எங்களுக்கு அடுத்த பெற்றோராக இருப்பவர்கள் இவர்கள் இருவருமே. அண்ணனை மட்டும் சொன்னால் அதற்கு பொருத்தமல்ல. குறிப்பாக இன்னும் மிகைப்படுத்தி என்னுடைய அந்நியாரியம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எனக்கு ஒரு 2வது தாய் என்று தான் நான் சொல்லுவேன். எல்லோரையும் விட நான் அவர்களுக்கு மூத்த பிள்ளையாக கருதுகிறேன். ஏனென்றால் நான் தான் அவர்கள் சிறு வயதிலிருந்து அவர்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நான் கல்லூரி படிக்கும் பொழுது இவர் கூட்டில் இருப்பாங்க. அண்ணன் எங்கள் அண்ணன் சொல்லி போவாங்க, தம்பி காலேஜுக்கு போவான், அவனுக்கு இந்த இடத்துல பணம் வச்சிருக்கேன், அவனுக்கு எடுத்து கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. ஆனால் வச்சிருக்க பணம் ஒன்றா இருக்கும். அண்ணி கேட்பாங்க, இந்த பணம் போதுமாப்பா, இந்தாங்க கொஞ்சம் வச்சுட்டு போங்க அப்படின்னு. ஆனால் அண்ணன் அதையும் அறியாமல் என்னுடைய பாக்கெட்டிலே கொஞ்சம் மனம் வைத்து இருப்பார். இதெல்லாம் இந்த காலத்தில் உடன்பிறப்புகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரம் என்பது எல்லோருக்கும் கிடைப்பதல்ல. உலகமே எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். என்னுடைய உள்ளத்தில் உதித்ததை நான் ஒரு சில வார்த்தைகளாக இங்கே வைத்திருக்கிறேன். ராஜசிங்க மங்கலம் அண்டை நகர் நாங்கள் பிறந்து வளர்ந்த நகரம். ரெக்ஸாம் எங்கள் அண்ணன், எங்கள் வாழ்வை உயர்த்திய மன்னன். மிக்கேல்ராஜ் வேதமாலை நீர்த்திரும்பற்ற மகனே, காவல்துறை பணியில் அமர்ந்து குடும்பம் பேணிய ஆரணி, தடையில்லாத கடமை செய்து உதவி ஆய்வாளரான அறிவே 39 ஆண்டுகள் பணியை அலங்கரித்த செல்வி, சுயநலம் அறியாத பொதுநலம், தமிழங்களுக்கு தெளிவூட்டி உயர்கல்விக்கு வழிகாட்டிய வழித்தடம் எங்கள் குடும்பத்தின் குணப்பொன்று. அவரின் நேர்மை இலக்கணம் தனி நன்றி. செம்மன் புனிதரின் புண்ணிய பூமி ஓரியூர். எங்கள் அண்ணன் ரெக்ஸை மெருகேற்ற இணைந்த ஏரியூர். வெள்ளையறுத்து வெள்ளை மனம் சூசை ஆரோக்கியமாய் அறிவு பலம் குழந்தை அம்மனாய் பிறந்து அனுபவ ஆற்றலை பகிர்ந்தவர். கனவெல்ல வாழ்க்கை கல்வியே சேர்க்கை என்று 34 ஆண்டுகளால் மாணவ முத்துக்களை கோர்த்தவர். அருளானந்தரின் மணிமாலையால் எழுதுபவர். நகமும் சதையுமாய் நற்குடும்பத்தில் இணைந்து பருவும் இசையுமாய் எங்கள் பயணத்தை வடித்தீர். இந்த அஞ்ஞானங்களை மெய்ஞானங்களாய், அதரங்களை சிகரங்களாய், பாறைகளை சிலைகளாய் உலகில் உயர்த்திய உன்னத இணையரை அடுத்ததொரு ஜென்மம் அவர்களில் புறப்படுத்தால் உடம்பிருப்பால் நீ வர வேண்டும். உன்னத அன்னியோடு உறவுகளை தர வேண்டும். இந்த இணைய தந்த சேவை 7 ஜென்மத்திலும் நீங்கள் எங்கள் வாழ்வில் தேவை. இது அறப்பணி நிறைவு விழா, உங்கள் அன்பு பணி தொடரும் விழா. உங்கள் ஆரோக்கியம் விளரட்டும், சேவைகள் தொடரட்டும், பேர பிள்ளைகளோடு வளரட்டும் என்று என்றும் அன்புடன் உடன்பிறப்புகள். நன்றி. எனக்கும் நானும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th வரைக்கும் சித்தியோட தான் இருந்தேன். அடுத்து 5th மேல சித்தி சித்தப்பாட்ட தான் நான் வளர்ந்தேன். இன்னைக்கு நான் அந்த ஸ்டேஜ்ல ஏறி பேசுறேன் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் ஆசிரியர்கள், என்னுடைய தாயுமான சித்தி சித்தப்பாங்க. 2வது இன்னைக்கு நான் ஒரு கவிதை எழுதுறேன் அப்படின்னா நான் 5th படிக்கும் போதே என்னைய வந்து எங்க சித்தி வந்து உருவாக்கிட்டாங்க.
சின்ன பிள்ளையில இருந்தே வந்து கவிதை எழுதுறதுக்கோ ஒரு பேச்சு போட்டிக்கோ நிறைய இதற்கு என்னைய உருவாக்கி வளர்த்த என்னுடைய தாய்க்கு என்னுடைய முதல் நன்றி கடனை செலுத்துறேன். அதே மாதிரி நான் படிக்கும் போது என் சித்தப்பா வந்து மூத்த பையன்கள்லாம் மூத்த பையன் அப்படின்னா பொண்ணுல நான் தான் மூத்த பிள்ளை. அந்த அளவுக்கு என்னைய வந்து வளர்த்து உருவாக்கியது என்னுடைய சித்தியும் சித்தப்பாவும் தான். நான் ஹாஸ்டல்ல படிக்கும் போது கூட நிறைய பிரைஸ் வாங்கினா கூட எனக்கு கூட தெரியாது. ஃபர்ஸ்ட் போன் வந்து எங்க சித்திக்கு தான் வரும், உங்க பிள்ளை இது மாதிரி பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது தான் எனக்கு தெரியும். அப்படி ஒரு தாயா என்னை வளர்த்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்து மடலை சமர்ப்பிக்கின்றேன். காவலோடு இணைந்த கல்வி ஒரு காவியம். காவல் பணியும் கல்வி பணியும் காவியம் படைக்கும் என கடமை தவறாது கற்றுத்தந்த எங்கள் அன்பு பெற்றோரே காட்சிக்கு எளிமை, கருத்துக்களின் வளமை, கண்டிப்பில் உரிமை, கருணையில் இனிமை என பணிகளில் புதுமை தந்த பாதை மாறா நேர்மையே. குழந்தைகளை கையாளும் கல்வியும் குற்றங்களை களையும் காவலும் குடும்பமாய் இணைந்து குறைவின்றி ஒளித்தந்த குத்து விளக்கே. 1000 கவலைகள் ஆட்கொண்டாலும் அறநெறி மாறாது அவரவர் பணியில் அநேகரை உயர்த்த அயராது உழைத்த ஆழி பெருங்கடலின் அணையா கலங்கரை விளக்குகளே. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, ஒவ்வொரு முறையும் உதவும் மனம் கொண்ட ஒரே மனங்கள், உற்றார் உறவினரை அரவணைக்கும் ஆலமரமே. இல்லறத்தை இனிதே நடாக்கி நல்லறத்தை நவின்ற புத்தகமே. வாழ்க்கை பாடத்தை வாழ்ந்து காட்டி வரலாறு படைத்த வழிகாட்டியே. இனிவரும் காலங்களில் உங்கள் வரலாறாகிய கனவுகளும் வசந்த நினைவுகளும் இனிமை தரவும் உடலும் உள்ளமும் உறுதியுடன் இயங்கி உறவாடவும் எல்லாம் வல்ல இறைவனை என்றென்றும் வேண்டுகின்றேன். வாழ்த்த வயதில்லை, தங்கள் தாழ் பாதங்களை வணங்கி மகிழ்கின்றேன்.
Thank you.